நம்ம கார்த்திகை தீபம் சீரியலோட இன்றைக்கான சீனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்துடும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக்கு ரியாவால் தான் கண்டிப்பாக தீபாவுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ரியாவை வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்ணி மிரட்டுறாங்க. இன்னும் 24 ஹவர்ஸில் உன் பொண்டாட்டியே தூக்கி அவளை கொலை பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரியா மேலே செம்ம கோவத்தில் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இந்த நிலமையில் இருக்காங்க. இந்த பக்கம் இந்த ரியா வேற தீபாவை கொல்ல போகிறேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம். ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கார்த்திக்கு ரொம்பவே கவலையாக இருக்குதுங்க. கார்த்திக் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆனந்தும் அந்த அருணும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ண நம்ம கூட்டிகிட்டு வந்தால் தீபாவை ஆலய காணுமே. ஸோ யார் வந்து கடத்திருப்பா? அவளை யாராச்சும் கடத்திருப்பாங்களா, இல்லை வந்துட்டு அவள் எங்கேயாச்சும் போயிட்டாளா அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாளே, எங்கே போயிருப்பா அவள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரம்யா தேடிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு கோவிலில் வந்து கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் ரியாவும் ரம்யாவும் வந்து கோவிலில் கேட்குறாங்க, இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ரம்யா வந்து ஃபோட்டோவை பார்த்து கேட்குறாங்க, ஃபோட்டோ காட்டி கேட்குறாங்க, அப்போது இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தேம்மா, இப்போ தான் வந்துட்டு ஒரு ஒரு பூசாரி அம்மா மாதிரி வந்து ஒரு சித்தர் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன வயசு பொண்ணு தான் வந்து இப்போது இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க ஒரு அம்மா. என்னது, கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக்கும் அதே சமயம் கோவிலுக்கு வராரு. வந்துட்டு தீபாவுடைய ஃபோட்டோ வச்சு கேட்குறாங்க. அப்போது கார்த்திக்கிட்டேயும் அதே மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு அம்மா. ஸோ அப்போது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கார்த்திக் தேட ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரம்யா தேட ஆரம்பிக்கிறாங்க. தீபாவை கூட்டிகிட்டு போனது யாராக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. அந்த ரியாவாக இருக்குமோ, ரியா தான் வந்துட்டு ஒரு சாமியார் மாதிரி வேஷம் போட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் கெஸ் பண்ண தோணுது. யாராக இருக்கும் தீபாவை கூட்டிகிட்டு போனது அப்படின்ட்டு மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.